தற்போது மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக சென்னையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், மாற்றுத்திறனாளிக்கு தரக்கூடிய உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 6000 உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கையையும், மேலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 1% இடஒதுக்கீடு, காது கேட்காத மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மேலும் அரசு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு பலகைகளில் சைகைகளுடனான அந்த சைகைகளை உள்ளடக்கிய அந்த அறிவிப்பானது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முக்கிய கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக சென்னையிலே மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தண்டுவடத்தினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், நடக்க முடியாத, செயலிழந்து படுத்து கிடக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்து தர வேண்டும் என்ற போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை தடுக்கக்கூடிய வகையிலே, அவர்களை நசுக்கக்கூடிய வகையிலே அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய போராடுவதற்கான உரிமையை அது தடை செய்யக்கூடிய வகையிலே மாநகராட்சி காவல்துறையானது ஒரு அடாவடித்தனமாக போராடிய மாற்றுத்திறனாளிகள் மீது அந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் போராடிய இடத்திலிருந்து குண்டுக்கட்டாக பல்வேறு வாகனங்களில் பிரித்து கொண்டு போய் பல்வேறு இடங்களில் அவர்களை விட்டுவிட்டார்கள். மேலும் அவர்கள் போராடியிருந்த அந்த மைதானத்தில் அவர்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரப்படவில்லை. மேலும் குறிப்பாக அவர்களுக்கான இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய வகையில் எந்த கழிப்பிட வசதியும் ஏற்பாடு செய்யவில்லை. மேலும் அவர்கள் இரவு முழுக்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உணவு கூட வழங்காமல் அவர்களை பட்டினி போட்டு அவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அந்த போராட்டிய பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் தொடர்ச்சியான தள்ளுமுள்ளுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் தங்களுடைய கோஷங்களை எழுப்பியும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தும் போராடியிருந்த அந்த போராட்டக்காரர்களின் போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலே இந்த காவல்துறையானது செயல்பட்டிருக்கிறது. எனவே மாநகராட்சி காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் சிபிஎம்ஐ சார்ந்த தோழர்கள் அந்த போராட்டத்திலே பங்கேற்று அவருடைய கோரிக்கையை கேட்டு, மேலும் காவல்துறையினரிடம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும், அவர்களுக்கு மேலும் போராட்டக்காரர்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதில் இருந்த காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நேரம் 10 மணி 11 மணி இரவு ஆகிவிட்டது, எனவே டீ கடை இங்கே ஒன்றும் கிடையாது, ஹோட்டலும் ஒன்றும் கிடையாது, சரி டீயாச்சு வாங்கித்தாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு டீயின் விலை 50 ரூபா, ஒரு பன்னின் விலை 100 ரூபா, எனவே இத்தனை பேருக்கு எங்களால் எப்படி வாங்கித்தர முடியும் என்று மனிதாபிமானமே இல்லாத வகையில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது ரொம்ப நம்மளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. எனவே இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் தமிழக அரசு உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையை ஏற்று வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆளக்கூடிய திமுக அரசு வெற்றி பெற வேண்டும் என்றால், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளினுடைய கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக அதை தீர்ப்பதற்கான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.